நடிகர் சிம்பு நடிக்க இருக்கும் 48வது திரைப்படத்தை தேசிங்கு பெரியசாமி இயக்க இருப்பதாகவும் இந்த படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் சில மாதங்கள் நடைபெற்றதாகவும் சிம்பு வெளிநாட்டுக்கு சென்று இந்த படத்தின் கேரக்டருக்காக தயாராகி வந்ததாகவும் கூறப்பட்டது. இதனை அடுத்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சிம்பு அவர்கள் தலைவர் ரஜினி அவர்களுடன் சேர்ந்து நடிக்க என்னோட ரொம்ப நாள் ஆசை என கூறியுள்ளார். STR 48 மே மாதம் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்க வேண்டிய நிலையில் படப்பிடிப்பு காலதாமதம் ஆகிக் கொண்டே வந்த நிலையில் திடீரென கமல்ஹாசனின் தக் லைஃப் திரைப்படத்தில் சிம்பு இணைந்தார் என்றும் அதன் பிறகு STR 48 குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கமல்ஹாசன் இந்த படத்தை தயாரிக்கவில்லை என்றும் ராஜ்கமல் பிலிம்ஸ் இந்த படத்திலிருந்து விலகி கொண்டதாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து பிரபல தெலுங்கு நிறுவனம் ஒன்றுடன் தேசிங்கு பெரியசாமி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது கிட்டத்தட்ட இந்த படம் டிராப் என்று கூறப்பட்டது. அது மட்டுமின்றி 2018 என்ற மலையாள திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் ஜூட் ஜோசப் என்பவர் இயக்க இருக்கும் அடுத்த படத்தில் சிம்பு நடிக்க இருப்பதாகவும் இந்த படத்தில் சிம்பு மற்றும் மோகன்லால் இணைந்து நடிக்க இருப்பதாகவும் இந்த படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் கூறப்பட்டது. எனவே தக் லைஃப் படத்திற்கு பின்னர் நடிக்க இருக்கும் அந்த படத்தில் சிம்பு கமிட் ஆகிவிட்டதால் STR 48 படம் கிட்டத்தட்ட டிராப் என்று திரையுலகினர் கூறி வருவதை அடுத்து தேசிங்கு பெரியசாமிக்கு நேரமே சரியில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.